ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்லைன்னா புதையிலே கட்சிக்குது. புதையல? ஆமாம்பா, 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே. அதான்பா, 1 நோட்டு கொடுத்தா 2 நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நாளைக்கே டாக்ஸி வித்து 20,000 ரூபாய் கொடு, நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கமால் ஆயித்துறேன். அட போப்பா, அந்த வாழைப்பழ வியாபாரம் எப்ப விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டிக்கினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன். பங்களாவா? அப்புறம் ஒரு பென்ஸ் கார் கூட வாங்கினேன். அம்மா, இப்போ எங்க இந்த பென்ஸ் கார்? என் பொண்டாட்டி கொத்தால் சாவடிக்கு போயிது, காய்கறி வாங்க போயிது. ஆயிட்டு 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 லெப்ட் கட் பண்ணு, லெப்ட் லெப்ட். இதான் நம்ம பங்களா. என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல. நான் எதுக்கும் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னா நிறுத்து. பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா. உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்னை திருத்தவே முடியாதுப்பா. இந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, போலீஸ் கிலீஸ்ல மாட்டிக்க போற. இத எது கட்டுனுக்கிறேன்? ஷோக்கு கட்டுனுக்கிறேன்னு நினைச்சீங்கயா? டப்புனு மாட்டிங்கன்னா டப்புனு இசுக்குவேன். கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க, 10 ரூபாய் தான் மீட்டரா இருக்கு. மிச்சத்தை வாங்காம போறிய? மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. ஏன்? டிப்பு முனிமா. அம்மாடிய பாலி வந்துக்கிறேன், கதவு தரடி என் கண்ணு. அப்பா அல்லா அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது. டெம்போ நிக்கிற அந்த வீட்டு முன்னால ஒண்ணு இல்லப்பா, அந்த வேலுச்சாமி பைய அந்த வீட்டை காரி பண்ணி 2 மாசம் ஆகுது இல்ல, ஏன் ஆளே வரல. அந்த வீட்டுல ஒரு பேய் உலாத்துதுன்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பயந்து யாருமே வரல. ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம், பொண்ணுன்னா பேய் இறங்குமேன்னு தெரிஞ்சு தைரியமா தனியா கொடுத்துட வந்திருக்குது. பொண்ணா? பொண்ணேதான். தனியாவா? டேய், புடவை கட்டி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அடடே ராமு, என்னப்பா இது? லெட்டர் போட்டுருந்தா ஸ்டேஷனுக்கு முன்னானே கூட்டிட்டு வந்திருப்பேல்ல. திடீர்னு உங்க முன்னால வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான் லெட்டர் போடாம வந்தேன். பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? பயந்து போய் பாதிரியே வந்துட்டியா? என்னப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதிருக்கானே. அப்போ நிறைய மார்க் வரும்னு சொல்லு. இரு முதல்ல உன் நம்பர் என்னன்னு சொல்லு. நம்பரா? நம்பர் எதுக்கு? இவன டாக்ஸியா? போர்டு எழுதி கழுத்த மாட்டிக்கிறதுக்கு? என்னப்பா நீங்க? ஐயோ, அது இல்லப்பா, பரீட்சைக்குன்னு தனியா நம்பர் தருவாங்க. அது பேப்பர்ல வந்தா தான் இவன் பாஸ் பண்ணதா அர்த்தம். அப்படியா? என்ன நம்பர் அது? 5471. 5471 உள்ள போய் எழுதி. வா 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 ஓடி. என்னையா இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இல்லம்மா, கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம். ஏய் ஏய், திட்டு பாத்துங்களா? என்னடா பண்றீங்க? இது வர இப்ப வர. பொம்பளை பொறுக்கி இன்ஸ்பெக்டர் பண்ணாட்டியா நீ? எப்படி 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 இன்னைக்கு குழந்தைங்க பொண்ணு நல்ல ஸ்கூலுக்கு போயாச்சா? ஊரியா ஏமாத்துற? ஏழுங்க குடிக்க எடுத்து வந்து கள்ளச்சாரமா காய்ச்சுற. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? யாரா நீ உபதேசம் பண்றது?
இந்த நாட்டோட குடிமகனப்பா அதர்மத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் தர்மம் சொல்ல வந்திருக்கேன், நியாயத்தை சொல்றேன். என்னடா நியாயம்? இந்த அடி தடி சண்டையில வேண்டாம். நீங்க அடிக்கிறீங்க, அப்ப நான் அடிக்கணும். அடிப்பியா நீ? ஓ விட்டுடுவோமா? பின்னிடுவா. எதையா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு நோக்குங்க. கழுத்து பிடிச்சிட்டியா? எடுறா கை. எடுக்க மாட்டேல்ல? இப்ப சுத்தி விடுற பாரு. இப்ப பிடிச்ச பாரு. இப்ப அடிச்சே பாரு. இப்ப பின்னுவே பாரு. இப்ப ரெண்டு பேரா நல்லா இருக்கும். அடிக்க பாரு. சொல்லாத சொல்லாத. இப்ப மேல எகிரு சம்பல் சால்ட் அடிச்சு உங்களை நிக்க போய் பாரு. நின்னுட்டுனா இப்ப பாரு, சும்மா ஏர்ல சுத்தி சுத்தி அடிக்கிறேன். தலைய புடிச்சிட்டுனா இப்ப பின்னால ஒதுக்க போய் பாரு. அங்கெல்லாம் தூளு. சொல்லிக்கிட்டே உதைக்கிறான். வந்துட்டு இருக்கானுங்க, வெக்கம் இல்ல. கட்டெல்லாம் வேண்டாம், சும்மா தமாஷா சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ அடிச்சுனா சத்து போயிட்டா உன்னை உள்ள போட்டு விடுவாங்க. குதிக்கலே இருக்கு. இப்போ அடி. ஐயோ போச்சே போச்சே. சொல்லிக்கிட்டே உதைக்கிறானே பாவி. நல்லா இருப்பியா? அர்த்தம் யாரு? அர்த்தம் யாரு? எவனும் இல்லையா? அப்பவே சொன்ன கேட்டீங்களா? சும்மா தர்மத்துக்கு அடி வாங்குனீங்க, நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு. பாவி, அடுப்பெல்லாம் உடைச்சிட்டா உன்னை என்ன பண்ற பாரு. அடுப்பு அடுப்பு இடுப்பே உடைச்சுடுறேன். இடுப்ப உடைப்பியா? கையை கட்டினா உடைச்சுடுவேன். பொம்மையா நீ பொறுக்கி கம்மினாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி கபகபாய் இருந்து கபகபா இருக்குதா? ஏமாத்த அடிச்சேனா? அடிப்பியா? அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா நீ? அவ்வளவு தைரியம் இருக்கா? அடியா பாக்கலாம், அடியா பாக்கலாம். சரியான ஆம்பளையா இருந்தா அடி. கள்ளச்சாரம் பாது, பாட்டில் பாட்டில் 10 நாளா 3 நாளா குழம்பு தூக்கமே கிடையாது. நான் சொன்னேன்ல, 4 நாளுக்கு ஒரு வாட்டி ஏறுது இறங்குது ஏறுது இறங்குதுன்னு. இதான் பக்கத்து வீட்டுல 1000 நடக்கும். அதை பத்தி நமக்கு என்ன பாத்தீங்க? பக்கத்து வீட்டுல சாராய் காசுங்க 10 ரூபாய் சொல்லிக்கலாம். நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் சாராய் வாடை வந்தது உன்னை உண்டு இல்லன்னு சொல்லிடுறேன். உன்ன மாதிரி 1000 பேரை பாத்துட்டேன். போயா பரட்டு தலையா? எடுத்தா எல்லாம் சரியா போடுங்க இருக்குது. அப்பா இதை போச்சுக்கிட்டேன். நான் விடமாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தாச்சுல? போங்க எல்லாரும் போங்கயா. இவ என்ன இப்படி கத்துறா? பெரிய வீர போயா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு போங்கயா. யோ, என்கிட்ட வாலாட்டினல, நாளைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. நம்பர் 5 4 7 1 7 1 பாசா இருக்குப்பா. 10 மாசம் பாசா இருக்கு. 10 மாசம். எத்தனை பால் பண்ணிட்டா? எத்தனை பால் பண்ணிட்டா? எத்தனை பால் பண்ணிட்டா? எத்தனை பால் பண்ணிட்டா? சரி சரி, ராம பால் பண்ணிட்டா. ராம பால் பண்ணிட்டா. அனுவ கணக்கு கனவெல்லாம் நிர்வாகிச்சு.
என்ன கே பாலி? ஐயோ அந்த பேரை சொல்லி கூப்பிடாத நீ, நான் போலீஸ் தேடி நிக்குது, நீ கபாலின்னு கூப்பிடு. என்ன இப்படி ஆயிட்ட? காரு பங்களா கோட்டு சுடி இதெல்லாம் என்ன ஆச்சு? அது ஏன் கேக்குற? இந்த 2ஆம் நம்பர் பிசினஸ் ஒண்ணு பண்ணி நின்றன, அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் பூட்டானுங்க. இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழம் வண்டி நிறுத்தி வச்சிருந்தா அத்தையும் தலையின்னு பூட்டானுங்க. எப்போ நியாயமான பிசினஸ் தான் நிலைக்கும். தெரிஞ்சுக்கினேன். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பொண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சி யாரும் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அன்னைக்கு நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த. இந்தா. நான் எப்ப கொடுத்தேன்? எந்த பணம்? டிப்பு. நீ கூட அதை சொல்லாத நீ. புடி. நீ சொன்னிய 1ஆம் நம்பர் பிசினஸ் வாழைப்பழமே விக்கிற, கனவுல வந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அது பண்ணு. அதோ ராஜா ராஜா வாய தர. என்னப்பா என்ன சமாச்சாரம்? 4வது வீடியோ செட்டப் பண்ணிட்டியா? ராஜா என் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி போட்டோ, இந்த மாதிரி டிகிரி. குட்பா குட்பா, ரொம்ப சந்தோஷப்பா. என்ன சார் இது? வந்த உடனே பகவத்கீதையை கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க. அதுனா கூண்டுக்குள்ள மட்டும்தானா? வெளியுக்குள்ள கிடையாதா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுகுறீங்களா? நியாயமா பார்த்தா உங்ககிட்ட தான் சத்தியம் வாங்கணும். ஆர்டர் ஆர்டர். குற்றவாளி என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். குறுக்க பேசி கோர்ட்டு நடவடிக்கையில குறுக்கிடக்கூடாது. பிராசிக்யூட்டர்